அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உதாரண வீடியோவில் ஜாதகரின் குணம் எப்படிப்பட்டது, அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட குணம் படைத்தவர் என்பதை எவ்வாறு அறிவது. அதாவது ஒரு வாடிக்கையாளர் ஜாதகம் பார்க்க வரும்போது அந்த ஜாதகர்கிட்ட அவங்களோட குணத்தை பற்றி சொன்னீங்கன்னாவே அவங்களுக்கு அந்த ஜோதிடர் மேல் நம்பிக்கை வரும். ஏன்னா இவர் நம்ம குணத்தை கரெக்டாக சொல்கிறாரு. எனவே வந்தவுடன் அவருடைய குணத்தை முதலில் ஆராய வேண்டும். குணத்தை எப்படி அறிவது? லக்னம், லக்னாதிபதி இவற்றோடு தொடர்பு கொள்ளும் கிரகங்களை வைத்து ஜாதகருடைய குணங்களை 100% துல்லியமாக சொல்லிடலாம். அது ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை. அதாவது சுபரின் லக்கணங்களில் பிறந்து லக்கணத்தோடு சுபர்கள் தொடர்பு கொள்ளும் நிலை அந்த ஜாதகர் அதாவது மிகவும் யதார்த்தமாக அடுத்தவருக்கு உதவும் எண்ணம் கொண்டவராக இருப்பார். இந்த அமைப்பில் லக்கணத்தோடு பாபர்களின் லக்கணங்களில் பிறந்து சனி செவ்வாயின் லக்கணங்களில் பிறந்து லக்கணத்தோடு அந்த சனி செவ்வாயை சம்பந்தப்படும் நிலையில் ஜாதகர் பிடிவாதக்காரராகவும் முன்காரக்காரரும் அழுத்தமான மனங்களை, பொறாமை, போட்டி, ராவடித்தனம் போன்ற குணங்கள் இருக்கும் சனி செவ்வாயின் லக்கண இருக்கைக்கு ஏற்ப. இது மாதிரியான அமைப்பில் ஒரு உதாரண ஜாதகம் கொண்டு இதை விளக்குனா இந்த ஜாதகனுடைய அமைப்பு ஓரளவு நன்றாக குணங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு உதாரண வீடியோவின் மூலம் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 14/6/1998 10:04 AM அளவில் பிறந்திருக்கார். கடக லக்கணம், மகர ராசி, திருவோண நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கார். லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் கேது, 7ஆம் வீட்டில் சந்திரன், 9ஆம் வீட்டில் குரு, 8ஆம் வீட்டில் கேது, 10ஆம் வீட்டில் சனி சுக்கிரன், 11ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. இங்கே ஜாதகர் கடக லக்கணத்தில் பிறந்தார். கடக லக்கணத்தில் பிறந்தாலே அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா அதாவது தாயுள்ளம் கொண்ட மனப்பான்மையுடையவர்கள், எதையும் அதாவது உணர்ச்சி வசப்படக்கூடியவராக எல்லார் மேலேயும் அனுதாபப்படக்கூடிய ஜாதகராக இருப்பார். அங்கே லக்கணத்தோடு சுபர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்தை அதாவது ஓரளவு ஒளிபுரிந்திய சந்திரன் தான். தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் ஒளிபுரிந்திய சந்திரன் பார்க்கிறார். லக்கணத்தை குருவும் பார்க்கிறார். 2 சுபர்கள் ஒரு சேர லக்கணத்தை பார்க்கும்போது குருவின் எண்ணங்களான நற்சிந்தனை, நல்ல ஒழுக்கம், சந்திரனின் குணங்களான தாய்மை பண்பு அனைத்தையும் இந்த ஜாதக இடத்தில் ஒருங்கே அமைப்பட்டிருக்கும். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா அதாவது வழி யாராச்சும் சண்டைக்கு போனால் கூட அனுசரித்து போயிடுவார். அதாவது யாரையும் துன்புறுத்தாமல் யாரையும் மனம் போனாமல் நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு. ஏனென்றால் லக்கணத்தோடு 2 சுபர்கள் தொடர்பு கொள்கிறார்கள். இதே லக்கணத்தில் சனி இருந்தால் குணங்களில் மாறுபாடு உண்டாகும். கடக லக்கணத்திலே பிறந்திருந்தாலும் குணங்களில் மாறுபாடு உண்டாகும். செவ்வாய் இருந்தால் அங்கே நேசமாகிறார். செவ்வாயின் குணங்கள் ஓரளவாக அந்த ஜாதகருக்கு இருக்கும். லக்கணம் லக்கணாதிபதியின் எண்ணங்களை ஜாதகர் பிரதிபலித்தாலும் லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளும் கிரகங்கள் அதை மாற்றவும் செய்யும். இந்த அமைப்பில் கடக லக்கணத்தில் பிறந்திருக்காரு. அதாவது சந்திரனின் தாயுள்ளம் கொண்ட கடக லக்கணத்தில் பிறந்து லக்கணத்தோடு குருவும் வளர்பிறை சந்திரனும் லக்கணத்தை பார்க்கும் நிலையில் இந்த ஜாதகர் தாயுள்ளம் கொண்டவர், அடுத்தவருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர், மிகவும் இலகிய மனம் படைத்தவர். அதுதான் சந்திரனுடைய குணம். அதாவது தாயன்பு அப்படிங்கிறது இலகிய மனம் உடையவராக இருக்கும் என்பதற்கு மிகவும் இலகிய குணம் படைத்தவர், மேலும் நல்லொழுக்கம் பெற்றவர். லக்கணத்தை குரு பார்க்கிறார். நற்சிந்தனை, நல்ல ஒழுக்கம், யாரிடம் பகமை பாராட்டாத, பொறாமை இல்லாத குணங்களை கொண்டவராக இந்த ஜாதகர் இருப்பார். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் சனி அதாவது 7-9 காமத்திரியோண பாவ கணிசம்னாலும் காதல் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். கணவரும் நல்ல கணவராக இருக்கிறார். ஏன்னா 7ஆம் இடத்தில் சனி பார்த்தாலும் 7ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் இருக்கிறார். இங்கே 7ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனை சனி பார்க்காரு என்றால் சந்திரனுக்கு டிகிரி அடிப்படையில் சனியின் பார்வை இல்லை. சரிங்களா? இந்த அமைப்பில் தான் இதை வச்சு தான் ஒருத்தருடைய குணங்களை சொல்லணும். அதாவது வளர்பிறை கடக லக்கணத்தில் பிறந்து லக்னாதிபதி ஒளித்திறமையுள்ள லக்கணத்தை பார்த்து குருவும் பார்க்கின்ற நிலையில் குருவும் சந்திரனுக்கு உண்டான இயல்பு இந்த ஜாதகருக்கு அப்படியே இருக்கும். சந்திரன் இயல்பான சகிப்புத்தன்மை, தாய்மை குணம், உணர்ச்சி வசப்படுதல், குருவின் சென்டிமெண்ட் பார்க்குறது, குருவின் குணமான எதிலும் யதார்த்தம், யாரையும் நம்புதல், நல்ல ஒழுக்கம், நல்ல பண்பு, இவை அனைத்தும் இந்த ஜாதக இடத்திலே ஒருங்கே அமையப்பட்டு இருக்கும். இதே சனி இருந்தால்னா பலம் மாறும். இதே மகர கும்ப லக்கணங்களில் பிறந்து மகர கும்ப லக்கணங்கள் லக்கணத்தோடு சனி தொடர்பு கொண்டால் சனியின் குணங்கள் போட்டி, பொறாமை, நயவஞ்சகம், குலதரித்தனம் போன்றவை எல்லாம் இருக்கும். லக்னாதிபதியின் தன்மை லக்கணத்தோடு தொடர்புகளும் இந்த ஜாதகர் அப்படியே பிரதிபலிப்பார். இதுவே பாபர்கள் லக்கணத்தில் பிறந்து லக்கணத்தோடு குரு தொடர்பு கொண்டு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா பாபர்கள் லக்கணத்தில் பிறந்து லக்கணத்தோடு குருவோ சந்திரனோ தொடர்பு கொண்டு இருந்தால் அவர் கெடுபலன்கள் கட்டுக்குள் இருக்கும்.
ஜாதகருடைய அதாவது பகை கும்ப லக்னத்தில் பிறந்து லக்னத்திலேயே குரு திக்பலமாக இருந்தால் கெடுகுணங்கள் கெட்டுக்குள் இருக்கும். கெட்ட குணங்களை அந்த போக்கும் நிலையில் அந்த குரு அங்கே லக்னத்தில் இருப்பார். எனவே ஒரு ஜாதகருடைய கிரகங்களை எடுத்துக்கொள்ளும் போது லக்னாதிபதியினுடைய அமைப்பை பொறுத்து லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் கிரகங்கள் இவற்றை வைத்து ஒரு ஜாதகருடைய குணங்களை தெளிவாக கூறிவிடலாம். எனவே ஒருவருடைய குணநலங்களை கண்டுபிடிப்பு என்பது ஜோதிட பலன் கூறுவதற்கு மிக அவசியமான ஒன்று என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். கடகலக்கணத்தில் பிறந்து தாயுள்ளம் கொண்ட அன்பானவராகவும் குருவின் பொறுமை சகிப்புத்தன்மை கொண்டவராகவும் இந்த ஜாதகர் இருப்பார். இதுவே விருச்சிக லக்கணத்திலேயே மேச லக்கணத்திலே பிறந்தது செவ்வாய் அங்கே ஆட்சி பெற்றிருந்தால் கோபம் கொண்டவராகவும் எதற்கும் அடாவடித்தனம் பிடித்தவராகவும் முன் யோசனை இல்லாதவராகவும் எடுத்த காரியத்தை யோசனைப்படாமல் செய்பவராகவும் அந்த ஜாதகர் இருப்பார். இப்படித்தான் ஒரு லக்கணத்துக்கும் லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளும் கிரகங்களை வைத்து ஜாதகருடைய குணநலன்களை நாம் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.